வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 கனமொழி இதில் பயிற்சி 1இல் 4ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் கணங்களுக்கு பரிமாற்று பண்புகளை சோதிக்க 2 கணங்கள் கொடுத்துருக்காங்க. பி மற்றும் கியூ. இதுக்கு பரிமாற்று பண்புக்கான சேர்ப்பையும் பரிமாற்று வெட்டு ரெண்டையுமே நம்ம சரிப்போம். அங்கே இருக்கு பாருங்க. பி சேர்ப்பு கியூ ஈக்குவல் டு கியூ சேர்ப்பு பி. இது பரிமாற்று பண்பு எதற்கானது? சேர்ப்பு பண்பு. சேர்ப்புக்கான பரிமாற்று பண்பு. அதுக்கடுத்து பாருங்க, பி வெட்டு கியூ ஈக்குவல் டு கியூ வெட்டு பி. இது என்னது? வெட்டிற்கான பரிமாற்று பண்பு. இது ரெண்டையுமே நம்ம சரி பார்க்கணும். இப்போ இங்க வாங்க, இந்த கணக்கு வாங்க. பின்ற கணக்குல என்ன இருக்குன்னா எக்ஸ் சச் தட். எக்ஸ்ன்றது என்னன்னா 2 மற்றும் 7க்கு இடையே உள்ள ஒரு மெய்யெண். இந்த 2க்கும் 7க்கும் இடையே எண்ணற்ற மெய்யெண்கள் இருக்கு. இதை நம்ம பட்டியல் முறைக்கு மாற்ற முடியாது. அதாவது நம்ம 2.1 ஒரு மெய்யெண், அதுக்கு அடுத்தது 2.11 ஒரு மெய்யெண், அதுக்கு அடுத்தது 2.157 ஒரு மெய்யெண். இந்த மாதிரி நிறைய எண்கள், கோடிக்கணக்கான எண்கள் இருக்கு. நம்ம பட்டியல் முறைக்கு மாற்ற முடியாது. அதே மாதிரி கியூ பாருங்க. எக்ஸ் ஆனது 2 மற்றும் 7 இடையே உள்ள ஒரு விகிதமுறு எண். இது ரெண்டுக்கும் நடுவுல விகிதமுறு எண்ணும் நிறைய இருக்கு. சரியா? அப்ப ரெண்டையும் பட்டியல் முறைக்கு மாற்ற முடியாது. நம்ம எப்படி இது பண்ணலாம் பாருங்க. நமக்கு மெய்யெண்கள் அப்படின்னா எது எது சேர்ந்தது அப்படின்னா விகிதமுறு எண்ணும் விகிதமுறா எண்ணும் சேர்ந்ததுதான் மெய்யெண். சரியா? அப்போ மெய்யெண் அப்படின்னா நமக்கு 2 விதமான எண்கள் இருக்கும். என்னென்ன இருக்கும்? விகிதமுறு எண் இருக்கும், விகிதமுறா எண்கள் இருக்கும். இதை அப்படியே வச்சுக்கலாம். கியூ என்ன அப்படின்னா வெறும் விகிதமுறு எண் மட்டும்தான். சரியா? இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம சேர்ப்பு கண்டுபிடிப்போம். சேர்ப்பு கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? விகிதமுறு எண் விகிதம் 2 இருக்கு, இல்ல விகிதமுறு. அப்ப சேர்ப்பு கண்டுபிடிச்சோம்னா இதுதான் வரும். விகிதமுறு எண்ணும் விகிதமுறா எண்ணும் வரும். அப்ப என்ன வரும்? மெய்யெண்கள் தான் வரும். அப்போ பிக்யூ கியூக்கும் நம்ம சேர்ப்பு கண்டுபிடிச்சா என்ன வரும்? மெய்யெண்கள் வரும். வெட்டு கண்டுபிடிச்சா என்ன வரும்? பாருங்க, ரெண்டுக்கு பொதுவா என்ன இருக்கு? விகிதமுறு எண் இருக்கு. அப்ப வெட்டு கண்டுபிடிச்சோம்னா விகிதமுறு எண் வரும். சேர்ப்பு கண்டுபிடிச்சோம்னா விகிதமுறு எண்ணும் விகிதமுறா எண்ணும் சேர்ந்த மெய்யெண்கள் வரும். அவ்வளவுதான் நமக்கு இது. சரியா? சேர்ப்பு கண்டுபிடிச்சா என்ன வரும்? மெய்யெண்கள் வரும். வெட்டு கண்டுபிடிச்சா என்ன வரும்? விகிதமுறு எண்கள் வரும். இதை மட்டும் நம்ம தெளிவா எழுதிட்டா போதும். இப்ப பாருங்க, நம்ம பி சேர்ப்பு கியூ கண்டுபிடிக்க போறோம். என்னென்ன இருக்கு? விகிதமுறு எண்களும் விகிதமுறா எண்கள். இது ரெண்டுக்கும் சேர்ப்பு கண்டுபிடிச்சோம்னா இந்த பெரிய இது அப்படியே வந்துடும். அது எப்படி எழுதலாம் பாருங்க. கணக்குல இருக்க மாதிரியே மாத்தி எழுதணும். எக்ஸ் சச் தட். எக்ஸ் ஆனது 2 மற்றும் 7க்கு இடையே உள்ள மெய்யெண்கள். இது ரெண்டு சேர்ந்தது என்னது? மெய்யெண்கள். எது ரெண்டுக்கு நடுவுல? 2க்கும் 7க்கும் நடுவுல. அதுக்கடுத்து கியூ சேர்ப்பு பி கண்டுபிடிக்க போறோம். பி சேர்ப்பு கியூ கண்டுபிடிச்சாலும் கியூ சேர்ப்பு ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் வரும். அதனால இதை எடுத்து அப்படியே எழுதியாச்சு. அப்ப பாருங்க, 1 2 சமமா இருக்கு. அப்போ 1 மற்றும் 2லிருந்து பி சேர்ப்பு கியூ ஈக்குவல் டு கியூ சேர்ப்பு பி என்பது சரிபார்க்கப்பட்டது. ஒரு இதை நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து 2வது வெட்டு கண்டுபிடிக்க போறோம். வெட்டு கண்டுபிடிச்சா என்ன வரும் சொல்லியிருக்கேன்? விகிதமுறு எண்கள் வரும். அதான் பொதுவா இருக்கு. விகிதமுறு எண்கள் வரும். எழுதிக்கலாமா பாருங்க. பி வெட்டு கியூ கண்டுபிடிச்சா விகிதமுறு எண்கள் வரும். இந்த விகிதமுறு எண்கள் எதுக்கு நடுவுல வேணும்? கணக்குல கொடுத்துருக்க மாதிரியே எழுதணும். எக்ஸ் சச் தட். எக்ஸ் ஆனது 2 மற்றும் 7க்கு இடையே உள்ள விகிதமுறு எண்ணா இருக்கணும். சரியா? அப்ப பாருங்க, பி வெட்டு கியூவும் கண்டுபிடிச்சாலும் சரி, அல்லது கியூ வெட்டு பி கண்டுபிடிச்சாலும் சரி, ரெண்டு எப்படிதான் இருக்கும்? சமமா தான் இருக்கும். பாருங்க, இங்க என்ன ஆன்சர் இருக்கோ அதே தான் இருக்கும். 2க்கு மாத்தி மாத்தி வெட்டு கண்டுபிடிச்சாலும் இதே தான் வரும். இதை எடுத்து அப்படியே எழுதியாச்சு. இது 3வது ஆன்சர், இது 4வது ஆன்சர். இப்ப பாருங்க, 3 மற்றும் 4லிருந்து எது? பி வெட்டு கியூ ஈக்குவல் டு கியூ வெட்டு பி என்பது சரிபார்க்கப்பட்டது. இதை நீங்க கொஞ்சம் கவனமா எழுதிக்கிடணும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.